வாழையடி வாழ்க. மகாகுருநாதர்கள் அகத்தியர் மற்றும் போகர் பெருமானின் திருவடிகள் போற்றி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய கீரை வகை பொன்னாங்கண்ணி. இந்த கீரைய பொன்னி அப்படிங்கிற பேர்ல குறிப்பிடுவாங்க, சீதை அப்படிங்கிற பேர்லையும் குறிப்பிடுவாங்க. இந்த கீரையுடைய சுவை இனிப்பு சுவை, இதனுடைய தன்மை குளிர்ச்சி. இந்த கீரையுடைய அடிப்படையான செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் நலம் சீர்குலைந்து உடல் உருக்கி இருக்கிறவங்களுக்கு உடலை தேற்றக்கூடிய பலத்தை தரும், உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. இப்ப இந்த கீரையுடைய பெயர் காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த கீரையில சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல தங்கச்சத்து உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தங்க பஸ்பம்லாம் சாப்பிட்றப்ப நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தங்கத்தை பயன்படுத்தி தான் அந்த தங்க பஸ்பம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு. அது போல இதுல தங்கம் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு அப்படிங்கிறத சொல் வழக்குல நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப நிஜமா இதுல தங்கம் சார்ந்த சத்து எதுவும் இருக்கா அப்படின்னா, அத தமிழ்ல நல்லா பிரிச்சு பார்த்தோம்னா புரியும். பொன் ஆம் கான் நீ, அதாவது உன் உடல் பொன் போன்று, அதாவது இந்த மேனி அழகு மெருகூட்டுதல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுபோல நமது உடல் பொன்போல் மின்னுமாம். அத நாமே நம்மை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். பொன் ஆம் கான் நீ, இத தொடர்ந்து சாப்பிடுறவங்களுடைய உடல் பொன்னாக மின்னுவதை காண்பாய் நீ அப்படிங்கிறத தான் இந்த கீரைக்கு தமிழ்ல ரொம்ப அழகா பெயர் வச்சிருக்கிறாங்க. இந்த கீரையில ஒரு முக்கியமான பலன் இருக்கு. என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மருத்துவத்துல கண்களுக்கு மட்டும் 96 விதமான கண் நோய்கள் ஏற்படும் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. அது போன்ற 96 விதமான கண் நோய் பாதிப்புகளுக்கும் நிவாரணம் வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு கீரை தான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரைய தொடர்ச்சியா ஒரு மண்டலம் சாப்பிட்றவங்களுக்கு, அதுவும் எது மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெய்யில வதக்கி மிளகு சேர்த்து புளி உப்பெல்லாம் போடாம, பொதுவா உப்பு புளி காரம் இதை நீக்கி சமையல் பண்ணி சாப்பிடுறது அப்படிங்கிறது கர்ப்ப முறை அப்படின்னு சொல்லப்படுது. இது சித்தர்கள் தங்களுடைய தேகத்தை காய கற்பமாக மாற்றுவதற்கு நிறைய மூலிகைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது போன்ற கற்ப முறைப்படி, அந்த கற்ப முறைப்படி அப்படின்னாலே உப்பு புளி காரம், இச்சாபத்தியம், அதாவது ஆண் பெண் சேர்க்கையை தவிர்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கணும். அதுபோல ஒரு கர்ப்ப முறைப்படி இந்த பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு மண்டலம் சாப்பிட்டாலே நமது மேனி அழகு பெறும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், கண் குளிர்ச்சி ஏற்படும், அதாவது கண் சார்ந்த பிணிகள் முழுமையாகவே குணமடையும். கண்கள்ல காசம் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே நேரத்துல கண்ணுல புகை மங்குன மாதிரி இருக்கு, கருவிழியில பாதிப்பு இருக்கு, உள்ள இரத்த கசிவு இருக்கு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கண்கள்ல கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் அற்புதமான நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கர்ப்ப மூலிகை தான் பொன்னாங்கண்ணி. இது போக பலப்பாட்டீரல் என்று அழைக்கக்கூடிய கல்லீரலுக்கும், இடப்பாட்டீரல் என்று அழைக்கப்படக்கூடிய மண்ணீரலுக்கும் பலம் கொடுக்கக்கூடிய கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை. மேலும் இந்த கீரைய நல்லா உப்பு போடாம வேக வச்சு சுத்தமான பசு வெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா கண் சார்ந்த பாதிப்பு இல்லாமலே போயிடும். அந்த காலத்துல இன்னொரு முறை பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, மண்பானையில தண்ணீர் நிறைய நிரப்பிட்டு பொன்னாங்கண்ணி கீரையை அரைச்சு மண்பானையுடைய வெளிப்பக்கத்துல அதை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு அடை மாதிரி தட்டி வச்சிருவாங்க. மறுநாள் அந்த அடைய எடுத்து அதை என்ன பண்ணுவாங்கன்னா, கண்ணுல
வச்சு ஒரு வெள்ளை துணியால கட்டி சிறிது ஓய்வுக்கு அப்புறம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை தொடர்ச்சியா பண்றப்ப கண் சார்ந்த பாதிப்புகள் பரிபூர்ணமா குணமாகும். இதே விஷயத்த வேறு ஒரு செயலா பயன்படுத்துவாங்க. அது என்ன அப்படின்னா பொன்னாங்கண்ணி தைலம். இது தலை சார்ந்த பாதிப்பு, தலைவலி பாதிப்பு, ஒற்றை தலைவலி பாதிப்பு, கண் பாதிப்புக்கெல்லாம் இந்த பொன்னாங்கண்ணி தைலத்தை தலைமூழ்கிட்டு வந்தா பரிபூர்ணமான குணம் கிடைக்கும். அதே நேரத்துல இதுல ஒரு தைலம் தயாரிக்கிற முறை எப்படிங்கிறதும் பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி தைலத்தை ஒரு 1 லிட்டர் எடுத்துக்கணும். கரிசலாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, அதையும் ஒரு 1 லிட்டர் சாறா எடுத்துக்கணும். நெல்லிக்காய விதை நீக்கி அதையும் 1 லிட்டர் சாறு எடுத்துக்கணும். நல்லெண்ணெய் 2 லிட்டர் எடுத்துக்கணும். இது போக ஒரு 100 கிராம் அதிமதுரத்தை பசும் பால் விட்டு அரைச்சு அதையும் தனியா எடுத்துக்கணும். இதை எல்லாத்தையும் அடுப்புல ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சு ஒவ்வொன்னா சேர்த்து காய்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒரு மெழுகு பதம் வந்ததுக்கு அப்புறம் அதை வடிகட்டி ஒரு பாட்டில்ல எடுத்து வச்சுட்டு தொடர்ச்சியா உங்களுக்கு தலைக்கு பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா கண் சார்ந்த பாதிப்புகள், உஷ்ணம் சார்ந்த நோய்கள் இவை அனைத்திற்கும் பரிபூர்ணமான குணம் பெறலாம். இந்த அற்புதமான கற்ப மூலிகையான பொன்னாங்கண்ணியை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் அன்பு உறவுகளும் ஆரோக்கியமாக, வளமாகவும் நலமாகவும் வாழ மனமாற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.